ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உடல் பலவீனத்தை நீக்கி நரம்புகளை வலுவாக்கக்கூடிய 7 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் இளம் தலைமுறையினருக்கு கூட நரம்பு மண்டலத்தில் பிரச்சனைகள் ஏற்பட தொடங்கிடுது. முன்பெல்லாம் வயசானவங்களுக்கு தான் நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் அதிகம் வரும். நரம்பு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு கைகளில் நடுக்கம், சோர்வு, தலைவலி, நரம்புகள் இழுக்கிறது இது மாதிரியான உணர்வு ஏற்படும். இந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு சில உணவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்தெந்த உணவுகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி இருக்க முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரண்டை. பிரண்டை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. பிரண்டை இருக்குல்ல, இது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். வாரத்தில் 2 முறையாவது பிரண்டையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுனால நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். பிரண்டையை துவையல், சட்னி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். நரம்பு பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் பிரண்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுகர் பேஷண்ட்டும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பிரண்டையை எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன், அத்திப்பழம். அத்திப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கும். வயசான தோற்றத்தை தடுக்க உதவும். நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அத்திப்பழம் ரொம்ப நல்லது. தினைக்கும் 2 அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிட்றது 9 நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தரும். இது உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே நரம்பு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அத்திப்பழம் அப்படிங்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். தேர்ட் ஒன், மாதுளம்பழம். உடலோட ஆரோக்கியத்தை தர்றதுல மாதுளம்பழம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட நரம்பு மண்டலம் வலுப்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதுளம்பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. இது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கும்ல அந்த சூட்டை குறைக்கிற தன்மையும் தன்னுள்ள வச்சிருக்கு. மாதுளையில் இருக்கக்கூடிய பண்புகள் இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குங்க. ஃபோர்த் ஒன், வெற்றிலை. வெற்றிலையை பச்சையாக மென்று சாப்பிட்றதுனால பல நன்மைகள் தரும். செரிமானத்துக்கு உதவும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு உதவியாக இருக்குது. தினைக்கும் வெற்றிலையை சாப்பிட்றதுனால வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் அது தூண்டும். வெற்றிலை சாப்பிட்றதுனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். ஃபிஃப்த் ஒன், நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது. தினைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயத்தை குறைச்சிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், பேரிச்சம்பழம். பாலில் செயற்கை சர்க்கரை சேர்க்கறதுக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கும். அடிக்கடி இப்படி பாலில் பேரிச்சம்பழத்தை கலந்து நீங்கள் குடிக்கிறப்ப உடல் வலுப்பெற தொடங்கும். உடல் எடையை குறைவாக இருக்கிறவங்க இப்படி பால் குடிச்சிங்கன்னா எடை கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு மண்டலமும் வலுப்பெறும். செவன்த் ஒன், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, இரும்பு சத்து இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இது அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றப்ப உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதோட நரம்புகளும் பலப்படும். வாரத்தில் 3 தடவையாவது முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இந்த வீடியோவில் நரம்புகளுக்கு யானை பலம் தரக்கூடிய 7 உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இந்த 7 உணவுகளையும் சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.